அப்படி மறுப்பிரதேசத்துல அது மாதிரி தோணும், மாறி மாறி தோணும். தேஜஸ்ல போய் ஜலம் நினைப்பன், வாஸ்தவமா அதிஷ்டானமா இருக்குது தேஜஸ், அதுல தோன்றுறது ஜலம்னு. அது மாதிரி அதிஷ்டானம் பிரம்மம், பிரபஞ்சம் தோன்றுறது. இந்த பிரபஞ்சத்தை சத்தியமா நினைக்கிறான், அதிஷ்டமான பிரம்மத்தை புரிஞ்சுக்கல. தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயா, காச்சம்னு ஒரு மணி, அந்த மணியை ஜலக்கரையில புதைச்சுட்டா இது ஜலமா தோணும், ஜலம் கரையா தோணுமா, அப்படி ஒரு மணி, மோகமான மணி அது. அது மாதிரி மாறி தோன்றுதான். ஜலம் இல்லாத இடத்துல ஜலம்னம், வாஸ்தவமான ஜலத்தை ஸ்தலம்னம், இப்படி ஒரு பிரமத்தை உண்டு பண்றதான். அப்படி இந்த பகவான் மாயை என்ன பண்றது, சத்தியமான பிரம்மத்தை சத்தியம்னு தோண விட்டாம பொய்யான பிரபஞ்சத்தை போய் சத்தியம்னு தோண முடியா பண்றதான். அப்படி பிரபஞ்சம் சத்தியமா தோன்றதுக்கு என்ன காரணம், எத்திர த்ரிசர்கோ அமிர்ஷா எத்திர பிரம்மணி திரிசர்கா திரிகுணாத்மிகையா மாயையா சிருஷ்ட பிரபஞ்ச. இந்த திரிகுணாத்மிகையான மாயினாலே சிருஷ்டமான பிரபஞ்சம் இருக்கே, இது சத்தியமா தோன்றுதான். அமிர்ஷா சத்தியமா தோன்றுதான். பிரம்மம் சத்தியமோ இல்லையோ, யோக்கியன் இடத்துல இருக்கிற அயோக்கியனை கூட யோக்கியன் நினைப்பா பாருங்க. அது மாதிரி சத்தியமான பிரம்மத்திடத்துல அந்த அதிஷ்டானத்துல தோன்ற இது கூட சத்தியம் போல தோன்றுதான். எத்திர த்ரிசர்கோ மிருஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. இந்த மாயிக்கமான தோஷங்களை சொஸ்வரூபத்தினால எந்த பிரபு நிராசம் பண்ணி பிரகாசிக்கிறானோ அப்படிப்பட்ட திரிகாலாபாத்தியனான சாட்சாத் பரமேஸ்வரனை தியானம் பண்றேன்னு வியாசாச்சாரியால் மங்கள ஸ்லோகம் எழுதினாள். இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த பாகவதத்தை சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி சுகாச்சாரியால் போய் ராஜாவுக்காக மகர்ஷி மண்டலங்களுடைய மத்தியில் சொன்னான். என்ன பெருமை பாகவதத்துக்கு நாள். தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமஹ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிகிருதே கிம்வாபரைரீஸ்வரः சத்யோ ஹ்ருதி அவருஜ்யதே த்ரகிருதிபிஹ சுஷ்ரூஷுபித் தட்சணாதி. இதுல பசுபுத்திராதி ரூபமான இந்த கபட்டமான பலம் இதுல சொல்லலையா? வேதம் பலம் சொல்லியிருக்கு பல கர்மாவுக்கெல்லாம். வேதம் ருஜுவா சொல்லலை பலம். அம்மா குழந்தைக்கு விளக்கெண்ண கொடுக்கறதுக்கு சொல்றா போல சொல்லியிருக்கு. இந்த கர்மாவை பண்ணு உனக்கு அது பலம் இது பலம்னு காமியமான சில கர்மாக்களை சொன்ன வேதத்தினுடைய நோக்கம் கூட காமியமான கர்மாவை பண்ணி காமியமான பலனை இவன் அனுஷ்டிச்ச பிறகாவது இவனுக்கு வைராக்கியம் வந்து நித்திய கர்மா பண்ணட்டங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கான். அப்படியே ஆத்துல தப்பு பண்ற ஒரு பையனை ஆத்துல சாதம் இல்லைன்னு விரட்டி விட்டான். ஒரு மாசம் அப்படி சத்திரம் ஜாவடி அலைஞ்சு விட்டு 31வது நாள் இனிமே சொன்னத்தை கேட்கிறேன்னு ஆத்துக்கு வந்து விடுவான். அது மாதிரி சொர்க்காதிகள்ல போய் இவன் அங்க இருக்கிற சிரமங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம். கடைசியில அத்திர பிரம்ம சமஸ்னுதே ஈகைவாமிருதமஸ்னுதே. ஊரூரா அலைஞ்சா சுகம் இல்லை, இங்க வந்து உட்கார்ந்தபடியே மோட்சத்தை அடையிறதான் சுகம்னு அப்புறம் தோணும். அதுக்காகவே தான் காமியமான கர்மாவை போய் அம்மா சொல்லியிருக்காள் வேதம். இல்லவனா மாதா தவறுதலா உன்னை போய் உபதேசம் பண்ணுவலா? குழந்தைக்கு விளக்கண்ணைய காலம்புற தூங்குற பயலை எழுப்புறாள். ஒரு கையில அப்படி பிஸ்கோத்தை காட்டுறாள். அந்த பயலுக்கு பிஸ்கோத்தை தூங்கி எழுந்திருக்கிற போதே பிஸ்கோத்து காட்டுற போது உனக்கு தெரியுது என்னமோ இன்னைக்கு விசேஷம் இருக்குன்னு. ஆமா, அரக்கண் சிரிக்குது அரக்கண் அழுது விளக்கண்ணை கொடுக்க போறாள்னு தெரிஞ்சுண்டு இந்த டம்ளர்ல வச்சிருக்கா விளக்கண்ணைய கஷாயத்துல. இதை சாப்பிட்டா உனக்கு உடனே இதுக்கு பலம் பிஸ்கோத்து கல்குண்டுன்னு சொல்றாள். அவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த விளக்கண்ணை சாப்பிட்டதுடைய பலம் இதுன்னு நினைச்சுக்கிறான் குழந்தை. அம்மாவும் அப்படித்தான் சொல்றாள். ஆனா விளக்கண்ணை சாப்பிட்டதனுடைய பலம் இல்லை இந்த பிஸ்கோத்தும் முறுக்கும் கல்குண்டும். அம்மாவனுடைய தாற்பயம், அவளுடைய எண்ணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த பயத்தில் இருக்கிற பிஸ்கோத்தும் முறுக்கெல்லாம் வெளியில வரணும்னு எண்ணம். அது மாதிரி இதுக்கு முன்னாடி ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல இவனுக்கு ஒரே அடியா ஏறி கிடக்க ஆஷா பாசங்கள்
இதெல்லாத்தையும் தொலையணும்னு தான் வேதம் போய் கர்மாவை போய் கர்மகாண்டத்தை போதிக்கிற ஸ்ருதி எல்லாம் மனசுல தாற்பயம் அதுக்கு. ஆனா இந்த பலத்தை சொன்னாதான் இவன் இதுல பிரவர்த்திப்பான். இவனுக்கு அதுல பிரவருத்தி வர்றதுக்காக போய் பலங்களை போய் சொல்லியிருக்கு. இந்த பாகவதத்துல அது மாதிரியான கபட்டமான பலம் சொல்லல, வாஸ்தவமான பலம் ஏதோ அதை சொல்லியிருக்குங்கிறாள். தர்மஹா புரோச்சித கைதவோ தர்மஹா புரோச்சித கைதவோ தர்ம அந்நாள் பகவதாராதன ரூபோ தர்ம. ஆமா, எந்த தர்மத்துக்கு பசுபுத்திராதிகள்லாம் பலம் இல்லையோ, வாஸ்தவமான பலம் உண்டோ பரமாத்மா, அந்த பலம் சொன்ன கிரந்தம் நாள் பாகவதத்துக்கு பெருமை. புரோச்சித கைதவோத்திர பரமஹ பரமோ தர்ம பகவதாராதன ரூபோ தர்ம நாள். தர்ம புரோச்சித கைதவோத்திர எல்லாருக்கும் ஏறுமோ நாள். அந்த தர்மம் எல்லாருக்கும் ஏறுமோ நாள். சமமா மனசை வச்சுட்டு இருக்கிறவங்க தான் ஏறும். சமமா மனசை வச்சுக்கிறதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இப்போ எல்லாரையும் சேர்த்து உட்காந்து வச்சுட்டு சாப்பிட்றதுதான் சமம்னு நினைச்சிட்டு இருக்கான். ராகாதி ராகித்யம் தான் சாமியம். ஆமா, மனசுல ராகாதிகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் சமம்னு அர்த்தம். அதனாலதான் கீதையில கூட சமதர்ஷினகான்னு சொல்ற போது எல்லாரையும் சமமா பார்க்கணும்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கான். சுத்த லௌகிக்கனா இருக்கிறவன், வைதிகமான சம்ஸ்காரம் இல்லாதவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருந்தா த்விதீயா இருக்கணும். அங்க எல்லாம் சப்தமியா இருக்கு. சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா வித்யா வினய சம்பன்னே பிராமணி எல்லாம் அதிஷ்டானம் அங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனாலதான் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மானால் அடுத்த ஸ்லோகத்துல சமசப்தத்துக்கு சுவாமியா அர்த்தம் பண்ணி கொடுத்துட்டாள். இப்படி தாறுமாறா ஏதாவது சொல்லுவோன்னு தெரிஞ்சுதான். சமம்னா என்ன தெரியுமா அர்ஜுனா? நிர்துஷ்டமான ஒரு வஸ்து இருக்கு, அதுக்கு சமம்னு பேர்றான்னு சொன்னாள். அது எல்லா இடத்துலையும் சண்டாள வாட்டியிலையும் சூரியனுடைய பிரதிபிம்பம் சமமாத்தான் இருக்கு. அவ கணத்துக்காக ஏதாவது வேற விதமா இருக்கா? கங்கையில வேற விதமா இருக்கா? அது மாதிரி நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா அப்படி சுவாமியே அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்திலேயே சொன்னாள். வேற எட்டி கூட இல்லை. உடனே பக்கத்து ஸ்லோகத்திலேயே போய் சொல்லிவிட்டாள் சமசப்தத்துக்கு அர்த்தம்.